உரிய ஆவணங்கள் இல்லாமல் திருப்பூருக்கு வேலைக்கு வந்த வங்கதேசத்தினர் 6 பேர் திருப்பூரில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் ராமசாமி வழங்க கேட்கலாம். ராமசாமி, வங்கதேசத்தினர் 6 பேர் திருப்பூரில் கைது செய்யப்பட்டுள்ளனர். எந்தெந்த பிரிவுகளின் கீழ் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர்? இது தொடர்பான முழு விவரம். நிச்சயமாக கடந்த சில மாதங்களாக வங்கதேசத்தில் நிலவும் அசாதாரண சூழ்நிலை காரணமாக அங்கிருந்து தமிழகத்திற்கு, குறிப்பாக இந்தியாவிற்கு வேலை தேடி வரும் நபர்களின் எண்ணிக்கையானது கணிசமாக உயர்ந்துள்ளது. இதனை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக திருப்பூர் மாவட்டம் பனியன் தொழில் நகரம் என்பதால் இங்கு அதிகமானோர் வேலை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பதால் இங்கு தீவிர கண்காணிப்பானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக திருப்பூர் தெற்கு போலீசார் மற்றும் அதிவிரைவு படையினர் நேற்று திருப்பூர் மத்திய பஸ் நிலைய பகுதியில் சோதனையானது மேற்கொண்டு வந்தனர். அப்பொழுது அங்கு வந்து 6 பேரிடம் விசாரணை நடத்தியுள்ளனர். அவர்களிடம் வங்கதேச நாட்டின் அடையாள ஆவணங்கள் இருந்தது தெரிய வந்தது. விசாரணையில் அவர்கள் வங்கதேசத்தை சார்ந்தவர்கள் என்பதும் உறுதி செய்யப்பட்டது. கடந்த 15 நாட்களுக்கு முன்பு இவர்கள் முதலிபாளையம் சிட்கோ பகுதியில் உள்ள ஒரு பனியன் நிறுவனத்திற்கு வடமாநில தொழிலாளர்கள் போல் வந்து வேலைக்கு கேட்டுள்ளனர். அந்த நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் இவர்களின் அடையாள ஆவணங்களை சரிபார்த்த போது வங்கதேசத்தினர் என்பது தெரிய வந்ததால் அவர்களுக்கு வேலை அளிக்காமல் அங்கிருந்து திருப்பி அனுப்பிவிட்டனர். இதனைத் தொடர்ந்து அந்த 6 பேரும் பல்லடத்தில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணியில் சேருவதற்காக நேற்று மத்திய பஸ் நிலையத்திற்கு வந்தபோது போலீசாரிடம் சிக்கியுள்ளனர். இவர்களிடம் உரிய ஆவணங்கள் ஏதும் இல்லாமல் இந்தியாவிற்குள் வந்தது கண்டறியப்பட்டது. அவர்கள் வங்கதேச நாட்டின் நாராயணகஞ்ச் பகுதியை சேர்ந்த தன்வீர், ரஷீத் கவுன், முகமது அஸ்லாம், முகமது அல் இஸ்மாயில், முகமது ராகுல் அமீன், சாமோன் ஷேக் என்பதும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அந்த 6 பேரையும் திருப்பூர் தெற்கு போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.